பார்த்தீங்களா மக்களே, நம்மளோட சட்டமன்றம் இத்தனை நாளாக நடந்துகிட்டே இருக்குது. தொடங்கினத்துலேருந்து இப்போ நேரலை தொடங்கினத்துலேருந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சபாநாயகர் அதை எல்லாருக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லாரையுமே பேசுறதுக்கு அனுமதிக்கிறாரு. எல்லாமே நல்லா போயின்னு இருக்கு. நல்ல விவாதங்கள் காரசாரமாக தேவையற்றது தேவையில்லாதது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் எனக்கு தோன்றது நிறைய பேருக்கு மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ எல்லாம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வராங்களோ அப்போ தான் இந்த மாதிரி கச்சமுச்சான்னு ஒரு மாதிரி சண்டை பிலோ த பெல்ட் போகிறதெல்லாம் அப்போ தான் நடக்குது. இல்லைன்னா அவர் ஆப்சண்ட்டாக இருந்தப்போ எல்லாம் திமுக எம்எல்ஏக்களே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் அவங்க விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு ஆளுங்கட்சிகள் கொடுத்த டேட்டாவுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறது, இல்லை அவங்க கொடுக்குற விளக்கத்துக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கள் விளக்கம் கொடுக்குறது எல்லாமே நல்லா சரியாக தான் போயின்னு இருக்குது. எனக்கு உதயநிதி அவர்கள் இனிமேல் இந்த காலேஜ் டேஸ்ல எல்லாம் அந்த பசங்க மச்சான் அவனை நல்லா கலாய்க்கிறோம் இன்றைக்கி, அதுதான் நம்மளோட டாஸ்க்குன்னு போயிட்டு இன்னும் நிறையா கலாய் வாங்கின்னு வர்றது, இந்த மாதிரி தான் நடக்குதோ அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் ஒரு கட்டத்தில் ஐயோ ஸ்டாலின் சாரே ஜெயிச்சு வந்திருந்துருக்கலாம். அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியானவர் அவராக தான் இருந்திருக்கணும். கண்டிப்பாக உதயநிதிக்கு அது செட் ஆகலை. அது இவர் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி ஒருவேளை திமுகவின் முடிவுரையை எழுதுவது உதயநிதி கையில் இருக்குதோ என்னவோன்னு தெரியல. அதுவுமே